ஹலோ எவ்ரிஒன், நான் நவீன்குமார். எனக்கு இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா டிவி யூனிட். இந்த டிவி யூனிட்டில் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக காமிக்கிறேன். இந்த டிவி யூனிட் பார்த்தீங்கன்னா லிவிங் ரூமில் நம்ம பண்ணியிருக்கோம். இந்த டிவி யூனிட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 3 கலர் லேமினேட்ஸ் கம்ப்ளீட்டாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ரொஃபைல் ஷட்டரும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ளூட்டட் பேனல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக காமிக்கிறேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இது டிவி யூனிட். இந்த டிவி யூனிட் லிவிங் ரூமில் பார்த்தீங்கன்னா இருக்கும். இது ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸில் சைட் விசிட் ஒர்க் போட்டிருப்பேன். நீங்கள் ஃபோயர் க்ராக்கரி யூனிட் பூஜா யூனிட் பண்ணும்போது வேணால் ஃபுல் வியூவில் வேணால் நான் காமிச்சிருப்பேன். நான் இப்பயும் காமிக்கிறேன் ஃபுல் வியூ எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் டிவி யூனிட் சொல்கிறேன் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. இந்த லிவிங் ரூம்லேயே பார்த்தீங்கன்னா க்ராக்கரி யூனிட், ஃபாயர் யூனிட், பூஜா யூனிட், டால் யூனிட், டிவி யூனிட், வாஷ் பேஷன் நிறைய பார்த்தீங்கன்னா இருக்கும். எல்லாத்தையுமே செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இது டிவி யூனிட். இந்த டிவி யூனிட் பார்த்தீங்கன்னா சீலிங் டு ஃப்ளோர் இருக்கும், ஃப்ளோர் டு சீலிங். இதில் எல்லாத்தையும் ஃபில் பண்ணதுக்கப்புறம் டிவி, அதுக்கப்புறம் சவுண்ட் பார், அதுக்கப்புறம் ஊஃபர்லாம் வச்சதுக்கப்புறம் இப்படி இருக்கும். ஆக்சுவலாக இதோட கேபினெட்ன்றது நம்ம ஃபுல்லாத்தையும் கூட நம்ம மேக் பண்ணியிருக்கலாம். பட் என்னென்னா கிளைண்ட் சைட்லேருந்து இந்த இடத்துல ஓப்பன் வேணும் அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஓப்பனாக தான் கொடுத்துருக்கோம். இந்த கேபினெட்டு தான் இது. பட் என்னென்னா ஃபுல் ப்ளை கொடுக்காம இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிட்டோம். இங்கேருந்து தான் கேபினெட்டே ஸ்டார்ட் ஆகுது. அந்த கேபினெட் நம்ம இங்கே ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் ஊஃபர் இங்கே வச்சுருக்காங்க. இதுவே கொஞ்சம் பெருசாக வச்சாலும் கூட ஸ்பேஸ்ன்றது இருக்குது. இன்னும் 2 ஸ்பீக்கரை வைக்கலாம், லெஃப்ட் சைடு வைக்கலாம். அந்தளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். ஒய்ஃபை ரூட்டர் எல்லாமே பார்த்திங்கன்னா கீழே வைக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்கோம். பட் என்னென்னா அவங்க மேல் எடுத்து வச்சுருக்காங்க. இதில் இருக்கிற டிவி யூனிட் பேக்ரவுண்டில் பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே பேனலிங் பண்ணியிருப்போம். பேக்ரவுண்டில் இது ஃபுல்லாகவே பேனலிங் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இது பண்ணியிருக்கோம். அதில் தான் ப்ரொஃபைல் லைட் கொடுத்துருக்கோம். நான் இப்போ ப்ரொஃபைல் லைட் போட்டிருக்கேன். பேக்ரவுண்டில் இது கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக டே டைமில் எடுக்கிறதுனால உங்களுக்கு ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு வெளிச்சன்றது தெரியாமல் இருக்கலாம். பட் ஏன்னா நல்லாவே பிரைட்டாகவே இருக்கும். நான் லிவிங் ரூமில் லைட்ஸ் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அதோடய லைட்ன்றது போட்டிருக்கோம். இது செப்பரேட்டாக பேனலிங் பண்ணியிருக்கோம். டிவி ஃபிக்ஸ் பண்ணுற இடத்துல எம்போசிங்காக வர்ற மாதிரி ஒரு செப்பரேட் ஒரு பேனலிங் பண்ணிவிட்டு தான் அதுக்கு மேலே இந்த டிவி யூனிட்ன்றது ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். பேக்ரவுண்டில் டீப்பட்டி கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே இருக்கும். அது அப்படியே கண்டினியூட்டி மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். அப்படின்னா கண்டினியூட்டி இருக்கணும் அப்படின்றதுக்காக 2 சைடுன்றது கொடுத்துருப்போம். இதோட டீப்பட்டி டிசைன் பார்த்திங்கன்னா 12 mm கிட்ட கொடுத்துருக்கோம். அதோட சைஸ் இதெல்லாம் இங்கே ஸ்பீக்கர் விற்கிறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்பேஸ் நம்ம க்ரியேட் பண்ணணும். மெயினாக எலக்ட்ரிக்கல் அப்படின்னா நம்ம பேக்ரவுண்ட் தான் மொத்தத்தையும் கொடுக்குற மாதிரி இருக்கும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த இடத்துல வர மாதிரி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் கீழேயும் பார்த்தீங்கன்னா வரும். அந்த இடத்துல ஹோல்ஸ் போட்டு, ஏன்னா ஸ்பீக்கர் வரணும் இல்லையா, அதுக்காக கொடுத்துருக்கோம். இன்னொரு ஆப்ஷன் கூட இருக்குது, கீழேருந்து கூட கொடுக்கலாம். பட் என்னென்னா நம்ம கீழே இந்த மாதிரி 8 மாடல் கொடுத்துருக்கோம். பக்கத்தில் 3 ஸ்விட்சஸ்ன்றது கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக ஒய்ஃபை கீழே தான் வைக்கணும். நீங்கள் அந்த மாதிரி செட்டப் பாக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வைக்கிறீங்க அப்படின்னா கீழே தான் வைக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம கேபினெட் மேக் பண்ணிடுவோம். பட் என்னென்னா இந்த இடத்துல டோர் போட்டுடுறாங்க. டோர் நீங்கள் போட வேணாம், ப்ரொஃபைல் ஷட்டர் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ப்ளைவுட் டோர்லேயே பார்த்திங்கன்னா கட் பண்ணி போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும். இன்னொன்று என்னென்னா ரிமோட் வச்சு நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா பண்ண முடியாது. இல்லை எனக்கு அந்த மாதிரி வேணாம், எனக்கு இந்த மாதிரி டிசைன் பண்ணி இந்த இடத்துல ஒய்ஃபை அதுக்கப்புறம் ரூட்ரு அந்த மாதிரி வைக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் பிளான் பண்ணிட்டு கூட வச்சுக்கலாம். இந்த கேபிள் அதுக்கப்புறம் ஒயர்ஸ் வர்ற ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா இப்படி தான் நம்ம பண்ணணும். எப்பவுமே ஒன்று தெரிஞ்சுக்கங்க,
நம்ம டிவி யூனிட் வந்து பண்ணுறோம் அப்படின்னா டிவி யூனிட் வந்து பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பேக்ரவுண்டில் வந்து பைப் வைக்கணும். பைப் வச்சுட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிவி யூனிட்டுக்கு உண்டான எலக்ட்ரிக்கல், அதுக்கப்புறம் ஒய்ஃபை, அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரிக்கல் ஒர்க் எல்லாத்தையும் வந்து பேக்ரவுண்ட்லேருந்து தான் கொண்டு வந்து எல்லாத்தையும் ஹைட் பண்ணுற மாதிரி தான் வைக்கணும். ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் 2 சைடு வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்படின்னா மேலே ஸ்பீக்கருக்கும் கீழே வந்து பார்த்திங்கன்னா 8 மாடல் பாக்ஸ், அதுக்கப்புறம் வந்து 3 சுவிட்சஸ்லாம் கொடுத்துருக்கேன் இல்லையா, இது எல்லாத்தையும் செப்பரேட்டாக வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சா தான் மட்டும்தான் இதோட ஃபினிஷிங்கிறது வந்து இப்படி வரும். அப்படி இல்லை, நாங்கள் எலக்ட்ரிக்கல் ஒர்க் எதுவுமே வந்து பண்ணலை அப்படின்னா ஒயர் எல்லாத்தையும் வந்து கீழே தொங்கிட்டு தான் இருக்கும். பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அசிங்கமாக இருக்கும். இது மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து பட்ஜெட் வந்து அதிகமாக போகுது அப்படின்னா ப்ரொஃபைல் ஷட்டர் வந்து போடாமல் இந்த மாதிரி வந்து கேபினெட் வந்து பண்ணும்போது ஒரு கேபினெட்ன்றது வந்து ஓப்பன் வந்து கொடுத்துருங்க. பட் ஏன்னா டஸ்ட்டு வந்து போய்கிட்டே இருக்கும். அதனால் க்ளோஸ்டு வந்து முடிஞ்ச வரைக்கும் கொடுத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். அது மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா எந்த டிவி யூனிட் வந்து பண்ணாலும், எந்த க்ராக்கரி யூனிட், பூஜை யூனிட் எது பண்ணாலும் எலக்ட்ரிக்கல்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் எலக்ட்ரிக்கல் வந்து பண்ணாமல் வெறும் யூனிட் மட்டும் வந்து நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அசிங்கமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒயர் எல்லாத்தையும் தொங்கிட்டு இருக்கும். ஃபியூச்சரில் வந்து நீங்கள் லைட்டு வேணும் அப்படின்னா கேசிங் வச்சு தான் போட முடியும். அப்படி இல்லைன்னா வுட்டு கட் பண்ணி டபுள் ஒர்க்குன்றது வந்து பண்ண முடியும். அதனால் எந்த யூனிட் வந்து பண்ணாலும் என்ன லைட்டிங் வந்து கொடுக்க போகிறோம், எப்படி லைட்ஸ் வரும் அப்படின்ட்டு நீங்கள் பிளான் பண்ணிக்கிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் இந்த மாதிரி வந்து பண்ணுறீங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா எல்லா வீடியோலையும் வந்து சொல்லியிருப்பேன். ஏன்னா என்னோடய கஸ்டமர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வுட் ஒர்க் அதுக்கப்புறம் டிசைன் தான் பேசுவாங்க தவிர எலக்ட்ரிக்கல்லாம் பேச மாட்டாங்க. நான் முன்னாடி பேசினாலும் இல்லை வேணான்னு சொல்லிடுவாங்க. எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல லைட் இருந்தால் நல்லாயிருக்கும், அந்த இடத்துல லைட் இருந்தால் நல்லாயிருக்கும், இப்போ பண்ண முடியுமா அப்படின்ட்டுலாம் கேட்பாங்க. அதனால் அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எலக்ட்ரிக்கல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். கீழே டோர் வந்து நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். டோர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து எவ்வளோ அசிங்கமாக இருக்கும் பாருங்கள். கீழே எவ்வளோ எலக்ட்ரிக்கல் அப்படியே தொங்கிட்டு இருக்கும் எல்லாமே. இதுவே வந்து நீங்கள் மேலே வைக்கிறீங்கன்னா எப்படி வந்து விசிபிளாக வந்து தெரியும் பாருங்கள். அதனால் பார்க்குறதுக்கும் அசிங்கமாக இருக்கும், சேஃப்டியும் கிடையாது. இது மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் வந்து எல்லாத்தையும் ஹைட் பண்ணுற மாதிரி வந்து பாருங்கள். இதுதான் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட், அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரிக்கல் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஃப்ளூட்டட் பேனல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து கொடுத்துருப்போம். இதில் யூஸ் பண்ணியிருக்கிற பேனல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 4 வந்து யூஸ் பண்ணியிருப்போம். மேலேருந்து கீழே வரைக்கும் வந்து பார்க்கும்போது அதோட பேனல்ஸோட டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். வெறும் லெஃப்ட் சைடில் மட்டும்தான் கொடுத்துருக்கோம். மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் ஒயர்ஸ்லாம் வந்து தெரியுது நினைக்கிறேன் மேலே டாப்பில். ஏசின்றது வந்து இந்த ஃப்ளாட்டு பொறுத்த வரைக்கும் பில்டர் சைட்லேருந்து எதுவுமே அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணவே இல்லை அப்படின்னா வெறும் ஒயர் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல எலக்ட்ரிக்கல் பாக்ஸ் அந்த மாதிரி எதுவுமே வந்து கொடுக்கல. அதனால் வந்து உங்களுக்கு அந்த ரெண்டுமே வந்து விசிபிளாக வந்து தெரியும். ஏன்னா கிளைண்ட் சைட்லேருந்து டேரெக்டாக வந்து நான் ஜாயிண்ட் வந்து பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் அப்படியே விட்டு வச்சுருக்கோம். கிளைண்ட் வந்து ஏசி இன்டோர் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்கோம். மீதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இதில் இருக்கிற எலக்ட்ரிக்கல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து வர மாதிரி தான் கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கோம். மேலே வந்து டிசைன் லைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஃபினிஷிங் வந்து பார்க்கும்போது 2 ட்ராவர்ஸ்ன்றது வந்து கொடுத்துருப்போம். நார்மல் டோர் வந்து கொடுக்குறதோட ட்ராவர்ஸ் வந்து கொடுக்குறோம் அப்படின்னா அதோட ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் வந்து சாஃப்ட் க்ளோஸ் வந்து கிடையாது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இதோட டெப்த்ன்றது வந்து 10 inches கிட்டே இருக்குது. அதனால் வந்து 1 feet அபவ் வந்து போனீங்கன்னா உங்களுக்கு வந்து சாஃப்ட் க்ளோஸ்ன்றது வந்து கிடைக்கும். இந்த 10 inches வந்து போடும்போது எந்த பிராண்டில் வந்து போனாலும் கூட நீங்கள் போயிடலாம். இதில் யூஸ் பண்ணுற இன்ச்சஸ் எல்லாமே வந்து எப்கோ சாஃப்ட் க்ளோஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கோம். பட் ஏன்னா டெலிஸ்கோப் சேனல் வந்து 10 inch கீழே வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் க்ளோஸ் வந்து வராது. 1 feetக்கு வந்து மேலே போனீங்கன்னா சாஃப்ட் க்ளோஸ் வரும். 1 feetலேருந்து ஸ்டார்டிங் தான் சாஃப்ட் க்ளோஸ் தான். பட் என் கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட்டு ஒரு 1 inchக்காக வந்து அதை அடைச்சிக்கும் அப்படின்றதுக்காக வந்து 10 inch வந்து ஆகி கொடுத்தாங்க. எவ்வளோ சொன்னால் கேட்கவே இல்லை. பண்ணதுக்கப்புறம் தான் வந்து அவங்களுக்கு வந்து தெரியுது. அதனால் எதுவுமே பண்ண முடியாது இப்போது.
அதனால் வந்து கீழே இருக்கிற கேபினெட்ஸ் வந்து அதோட டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ரோஸ் கோல்டு ப்ரொஃபைல் ஷர்ட்டை வந்து கொடுத்துருப்போம். இதே தான் க்ராக்கரி யூனிட்லேயே வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருப்போம். இதோட ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா மேலே பிடிச்சி ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்போம். நீங்கள் மேலே பிடிச்சி அப்படியே கீழே வந்து இறக்குற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்கோம். அதோட ஃபிட்டிங்லாம் வந்து தெரியாமல், அதோட எலக்ட்ரிக்கலில் எல்லாமே வந்து தெரியாமல் இருக்கிறதுக்காக வந்து ஃப்ளூட்டட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் ரிமோட் வச்சு ஆக்சஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாகவே வந்து யூஸ் பண்ண முடியும். யூஸ் பண்ணுற லேமினேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எம்டி ஒயிட் கலரில் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருப்போம். அதோட ஹேண்டில் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் கொடுத்துருக்கோம். இதே நிறைய இடத்துல வந்து யூஸ் பண்ணியிருப்போம். மாஸ்டர் பெட்ரூமோட வார்ட்ரோப் ட்ரெஸ்ஸிங் யூனிட் யூஸ் பண்ணியிருப்போம். ஸ்டடி யூனிட் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். இந்த டிவி யூனிட் வந்து பார்த்திங்கன்னா மேக் பண்ணது வந்து 55 இன்ச்சஸ்க்கு. இந்த டிவி வந்து 55 இன்ச்சஸ் வந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அது கிராஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் ஏன்னா எப்படியா இருந்தாலும் மூவ் பண்ணிக்கலாம். எப்படி இருந்தாலும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதோட பேனலிங் வந்து நம்ம கொடுக்கும்போது கொஞ்சம் நல்லா ஹெவியாக வந்து கொடுக்கணும். ஏன்னா டிவி வந்து பார்த்திங்கன்னா 55 இன்ச்சஸ் வந்து ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கும். அதனால் வந்து பேனலிங் வந்து பண்ணும்போது ஒரு 4 இன்ச்சஸ் இல்லை ஒரு 3 இன்ச்சஸ் ஸ்க்ரூலாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும். சின்ன சின்ன ஸ்க்ரூலாம் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த போர்ட்லேருந்து இந்த போர்டுக்கு போகணும், அதுக்கப்புறம் வாலுக்கு வந்து போகணும். அதனால் வந்து இந்த இடத்துல வந்து பண்ணும்போது கொஞ்சம் ஹெவியாக வந்து பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து சோஃபா வந்து போட போகிறோம். அதோட சோஃபா போடுற இடம் வந்து பேக்ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். அதுக்கண்ட்டு தனியாக ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன், நீங்கள் அந்த வீடியோ வந்து பாருங்கள். இதான் ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா டிவி யூனிட். இந்த டிவி யூனிட்டில் வந்து ஏசி ஸ்விட்சஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே வந்து கொடுத்துருப்போம். இதே இடத்துல தான் கொடுத்துருப்போம். இதிலே யூஸ் பண்ணுற எலக்ட்ரிக்கல் ஒயரிங் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொல்லிகிட்டே நினைக்கிறேன். எல்லாமே வந்து உள்ளே தான் போகுது. ஏன்னா நிறைய பேர் வந்து எனக்கு என்கொயரிஸ் வருது அப்படின்னா, நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து யூனிட் வந்து பண்ணியிருக்கோம், ஒயர்ஸ் எல்லாமே வந்து உள்ளே தெரியுது, நீங்கள் எடுத்துகிட்டு பண்ணணும் அப்படின்னா பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா கம்மியான காஸ்ட்டு தான் ஆகும். ஒரு யூனிட்ன்றது வந்து எடுத்துகிட்டு திருப்பி வந்து பண்ணும்போது நீங்கள் ஃபுல் டிவி யூனிட் காஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். அதனால் நீங்கள் எந்த யூனிட் வந்து பண்ணாலும், கிச்சனில் வந்து மாடுலர் கிச்சன் வந்து பண்ணாலும், எங்கே லைட்ஸ் வேணும், எங்கே ஸ்பாட் லைட்ஸ் வேணும், எங்கே ப்ரொஃபைல் லைட் வந்து வேணும், இல்லை லைட்டே வந்து வேணாம் அப்படின்னா சீலிங்கில் வந்து எந்த லைட் வந்து கொடுக்க போகிறோம், இல்லை சீலிங்லேயே வந்து லைட்டு வேணாம் அப்படின்னா எல்லாத்தையும் வந்து பிளான் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா ப்ராப்ளம் கிடையாது. பட் என்னென்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி யோசிக்கிறதே கிடையாது. ஏன்னா என்னோடய கஸ்டமர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு பேசிக்காக எதுவுமே தெரியாது. ஏன்னா இன்டீரியர் பண்ண தெரிஞ்சால் அவங்களே வந்து பண்ணிப்பாங்க இல்லையா. அதனால் நான் முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லிடுவேன். யாருக்காவது தெரியாது அப்படின்னா இந்த மாதிரி வந்து எலக்ட்ரிக்கல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வர மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. உள்ளே வர மாதிரி பண்ணிக்கோங்க அப்படின்றதுக்காக வுட்டு கட் பண்ணி ஒயர்லாம் உள்ளே தள்ளிடாதீங்க. அதுக்கு ப்ராப்பராக வந்து ஒரு 2 இன்ச்சஸ் பைப் இல்லை ஒரு 1.5 இன்ச் அப்படி இல்லைன்னா ஒரு 1 இன்ச் பைப்பையாவது போடுங்க. நான் இந்த இடத்துக்கு வந்து சொல்லலை. இந்த இடத்துக்கு வந்து ஒரு 3 இன்ச்சிலேருந்து 2 இன்ச்சு பைப்புக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மீதி எலக்ட்ரிக்கல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச் 3/4 அந்த மாதிரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணும்போது 2 இன்ச் ஒரு 3 இன்ச் பைப்புக்குள்ளே வந்து யூஸ் பண்ணுங்கள். பெரிய பைப்லாம் யூஸ் பண்ணிடாதீங்க. இன்னும் நல்லா ஒயர்லாம் வந்து போடணும் அப்படின்றதுக்காக. ஏன்னா பில்டர் சைட்லேருந்து சென்ட்ரல் வால், அவுட்ரு வால் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9 இன்ச் வால் வந்து கொடுத்துருப்பாங்க. இன்டீரியர் அப்படின்னா ஃப்ளாட்டுக்குள்ளே இருக்கிறது, உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் எல்லாமே பார்ட்டிஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச்சஸ் வால் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் 3 இன்ச்சு பைப் வந்து போடுறீங்க அப்படின்னா இன்னொரு 1 இன்ச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா பாக்கி இருக்கும். அதுவும் உடச்சி எடுத்துட்டிங்கன்னா கிட்ஸ் ரூம் இல்லைனா மாஸ்டர் பெட்ரூம் அந்த மாதிரி வந்து ஓட்டை விழுந்துடும். அப்படி இல்லைனா பாத்ரூம்லையாவது ஓட்டை விழுந்துடும். அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துல வந்து பைப் போடுறீங்களோ அந்த இடத்துல வந்து ப்ராப்ளம் ஆகிடும். அதனால் வந்து 3 இன்ச்சிலேருந்து 2 இன்ச்சுக்குள்ளே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அது டிவி யூனிட்டோட ப்ளக் வந்து பாருங்கள், எவ்வளோ அதோட டயா இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க.
இந்த யூஸ் பண்ணுற லேமினேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எம்டி ஃபினிஷிங்கில் வந்து ஒயிட் கலர் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். அப்படியே இதோட பேக்ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதுவும் எஸ்எம்டி தான். ஒரு லைட் ப்ரௌன் கலரில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். லைட் ப்ரௌன் கலர் மட்டும்தான் இருக்கும். அது அதோட டீ பட்டின்றது வந்து இந்த மாதிரி ரோஸ் கோல்டு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.